இந்த வீடியோவில் சௌந்தர்யா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராணவ் வந்து கதறி இருக்கான். அதுக்கு சௌந்தர்யா வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க மக்களே. அதாவது இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி ராணவ் வந்து தலையில் ஹெல்மெட் மாட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ விஷால் போய் சொல்கிறான், இந்த மாதிரி சேஃப்டி முக்கியம், அதனால் தலையில் வந்து தலைக்கவசம் மாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அந்த பக்கம் உட்காந்துருக்க சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து தலையில் கவசத்தை போடு அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த ஹெல்மெட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ திருப்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா ராணவ், நான் வந்து தலையில் ஹெல்மெட் வந்து போட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து தலை வலிக்குது, அதை போட்டால் எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்தான். அதுக்கு சௌந்தர்யா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீ போடலை அப்படின்னா நான் உன்னை வந்து யூரின் போகிறதுக்கு விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏதோ இந்த மாதிரி ஒரு மாடுலேஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி என்னை வந்து யூரின் போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், அதே மாதிரி வந்து என்னை வந்து அவங்க எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் போல் வந்து சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள், எல்லா மீட்டிங் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இதே இஷ்யூ வந்து எடுத்து வைக்கிறான். இந்த மாதிரி சௌந்தர்யாண்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்க வந்து எப்படி அப்படி சொல்லலாம், நான் வந்து யூரின் போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், அவங்க எப்படி என்னை வந்து மார்க் பண்ணலாம், எப்படி என்கிட்ட வந்து இப்படி சைகைகளை காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து முத்துக்கண்ணன் சொல்லிட்டாப்புல, ஒரு மேனேஜராக அவங்க வந்து அவங்க கடமை தானே செஞ்சாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னா நீ சொல்கிறது தப்பு இருக்குல்ல, அப்போ நீ சொல்லாதனால தானே அவங்க சொன்னாங்க நீ வந்து யூரின் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்காம பைத்தியக்காரன் போல் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜெஃப்ரியிலேருந்து ஆரம்பித்து மஞ்சுரி ஜாக்கெட் எல்லாமே சொல்கிறாங்க, ஏன்டா நீ வந்து ஒரு தொழிலாளியாக இருக்கிற, உனக்கு ஹெல்மெட் முக்கியம், அது ஏன்டா போட மாட்டேங்கிறனா, இல்லை எனக்கு தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, அதனால் போட மாட்டேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து மாசாக சொன்னாங்க, டேய் உன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாதா, நீ வந்து ஒரு தொழிலாளி, நீ வந்து ஹெல்மெட் போடணும்னு நான் சொன்னேன், நீ வந்து கேட்கலை, நான் ஒரு மேனேஜர், நீ கேட்கலையா, அதனால் யூரின் போகக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணுங்கிற, நான் மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க. இந்த ராணவ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலையிலேருந்தே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம வந்து உள்ளே போய் ஒரு பிரச்சனையே பண்ணணும், அப்போ தான் நம்ம வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் முத்துக்குமரன் வந்து இப்படி சொடக்கு போட்டே இருக்க மாட்டாப்புல, போட்டாருன்னு ஒரு பிரச்சனை வந்து இழுத்து விட்டா. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் சம்மந்தமெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா செஞ்சு விட்ருக்காங்க மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.